வணக்கம் மக்களே. போய் இப்போ பானுமதியை முனியம்மாவை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. நல்லபடியாக இருக்காங்க. அதான் நல்லா இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் எங்கடா பானுமதியை காணும் நல்லா இருக்காங்க. நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஒரு இடத்துல நல்லா சேஃபாக இருக்காங்க. வந்துடுவாங்க இன்னும் கூடிய விரைவில் உங்களுக்கு தெரிய வந்துடும். என்னடா சஸ்பென்ஸாகவே பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. போய் நல்லா சந்திச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்துட்டு அவங்களோட சந்திச்சுட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இது வந்து ஏன் சொல்லக்கூடாது, எதுக்கு சொல்லக்கூடாது, ஏன் இதில் அவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ தூரம் உண்மை இருக்குது அதில். அதை வந்து வெளிப்படுத்தக்கூடாதுன்றது எங்களுக்கு உள்ள விதிக்கப்பட்ட சட்டம். அந்த ஸ்டாண்டில் நான் நிற்கிறேன், என் மனைவி நிற்கிறாங்க, என் மாமியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மதினி தான் எனக்கு என்னைக்கு. அதனால வந்து நான் மதினின்னு கூப்பிடுறேன். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, என்ன மதினி அக்கான்னு கூப்பிடுங்க, மதினின்னு என்ன வார்த்தை சொல்கிறீங்க? அக்கான்றது வந்து எங்கள் ஆத்தா மாதிரி. யார்? எங்கள் அம்மா தான் எங்கள் அக்கா. அதனால் வந்து ஒரு உறவு முறை இருக்குன்னு நான் வட்டத்துக்குள்ளே சொல்லியிருக்கேன். இந்த ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து இந்த பழக்க வழக்கம் தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் பொதுவான பழக்க வழக்கம் வராது. முறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அதனால நம்மளுக்கு அப்படி இது வருது. மாமன் மாயனை கட்டிட்டு மச்சிவத்து வரலையே கொடுக்குறோம். அது தெரியாம சில பேர் என்ன மதினிங்கிறீங்க, என்ன மதினி தாய் மாமன் மாயனை கண்டு மதினின்னு தெரியும். எங்க அத்தையை வந்து அத்தை நான் சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்து மாமனுக்கு கொடுக்க மாட்டோம். ஆமாம், எங்கள் அத்தையை வந்து அத்தைன்னு தான் சொல்லுவோம். இது அத்தை மக எனக்கு. அதனால நான் அப்படி சொல்கிறேன். மதினிங்கிறது ஒரு முறையை உருவாக்கணும் அப்படின்னா நான் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நான் பழகிட்டேன். உங்களை வந்து வரதில்லையே மதினி சொல்லி பழகிட்டேன். அதனால் அப்படி சொல்கிறேன். இல்லைன்னா அத்தைன்னு மட்டும்தான் கூப்பிடணும். நீங்கள் சொல்கிறது சரிதான். அது வந்து வளரும் குழந்தைகளுக்கு சரியான ஒரு இது. ஏன் இப்படி மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி அக்கா மக வந்து எங்களுக்கு வந்து மருமக. இன்னைக்கு அதில் வந்து அக்கா மக, தங்கச்சி மக எல்லாருமே எங்களுக்கு வந்து மருமகமாக இருக்கல. எங்கள் பையனுக்கு தான் கெட்டோன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுதான் இங்கே உள்ள நடைமுறை. இந்த நடைமுறையிலேருந்து மாறாது அவங்க என்னப்படி இருக்கும். அதனால் நல்லா எண்ணங்களை கொண்டு நல்ல சிந்தனைகளை நல்ல செயல்களை செய்யணும்னு நினைக்கிறோம். எங்களை பிடிச்சிருக்கும் பிடிக்காமல் இருக்கும். நல்ல பேர் பல விதமாக கமெண்ட் பண்ணுவாங்க. நல்ல கமெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். நல்ல பதிலும் கொடுக்குறீங்க. ஒரு கமெண்ட்டுக்கு ஒரு கமெண்ட் எல்லா மக்களும் நல்லா மகளுக்கு நல்லா ஆதரவு தாத்த. நீங்கள் ஆதரவு கொடுக்குறத பற்றி நான் சந்தோஷமாச்சு. நீங்கள் என் மகளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க, அது மாதிரி நானும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பேன். ஒரு வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன். ஒரு வாரம் பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா அவங்க என்னன்ற அந்த ரீசனை வந்து சொல்லலாம். சொல்கிறதுக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்காங்க, சொல்லுவாங்க. எல்லா மக்களும் எழுதிட்டியாப்பட்டு இவிஎஸ் எழுதணும் பட்டு. அதனால வந்து நான் ஆமா இவிஎஸ் நேரம் மக்கள்கிட்ட பலபலன்னு சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட நாங்கள் ஒளிச்சு மறைச்சு நாங்கள் வாழ வேண்டியது. உங்கள்கிட்ட நாங்கள் எங்கள் உண்மையை சொல்லணும்ல. நாங்கள் ஒளிச்சு மறைச்சு வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் சொல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை என் மகளை பண்ண மாதிரி வந்து உங்கள்கிட்ட பேசுவேன். அது உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்களா மாதிரி வந்துருக்காட்டேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்க்கடா கையில். ஆமாம், அப்போ பாருங்க என் மகளை. அதனாலத்தே இப்போ நம்ம மாமனுங்க மாமியார் மருமையனுமா பேசுகிறோம். குழந்தைந்தேன்னு சொல்லி 2 பேரும் பேசுகிறோம். அதை பார்த்து நல்லா லைட்டு போடுங்கடா என்னத்தையே பேசுகிறோம். எங்களுக்கு தெரிஞ்சதே முடிஞ்சுக்கிட்டு அது போயிரு சொல்லி. அப்போ நம்ம அதை விடக்கூடாதுல்ல. நாங்கள் பேசுகிறோம். இப்போ முனியமா இவ்வளோ காலம் பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த ஒரு வாரம் 10 நாளாக எங்களை பார்க்குறீங்க. நாங்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருக்கோமோ அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அவங்கள மாதிரி பேசணும், ஸ்பீச் பேசணும்னா எங்களுக்கு வர என்னோட ஸ்டாண்டில் நான் நிற்பேன். ஏன்னா எங்களுக்கு இந்த நடிக்க தெரியாதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி நான் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. நல்லா பேசணும்னா வாங்கத்தா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்படி சொல்லுவோம்? எல்லாரையும் வாங்கத்தா என்னத்தா பண்ணுறீங்க எதுத்தா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதா முறை. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா, நல்ல பழக்க வழக்கத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி பேசணும். வாடா, தம்பி டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே வாங்க அப்படின்னு மரியாதை கொடுத்து பேசணும். இந்த மரியாதைகளை எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னா முதல்ல வந்து எங்கள் அம்மாட்ட இருந்து. எங்கள் அப்பா ஒரு எப்படி சொல்கிறது, அதிகமான ஒரு போதைக்கு அடிமையானவர். ஆனால் அவ்வளோ வார்த்தைகளை கேட்டாலும் சரியான கருத்துக்களை மட்டும் ஏன் எடுத்துக்கிட்டு சரியாக பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எங்களை வளர்த்த தாய் அப்படி வளர்த்துட்டாங்க. இப்படி தாய் இருக்கணும், இப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லதுப்பா, இப்படி இருக்கக்கூடாது, இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த இடத்துக்கு இப்படி போகக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கடை வாங்கக்கூடாதுன்னு நிறைய சொல்லி வச்சுருப்பாங்க.
ஏன்னா ஒரு கடைக்காரங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா டக்குன்னு கோவப்படுவோம், அவங்க கோவப்படுவாங்க, அதுக்கு நம்ம எதிர்த்து சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி சில வந்து எப்படி சொல்கிறது, வரமுறைக்குள்ளேயே வாழ்ந்துடுறது, கட்டுப்படுத்தணும். ஆடம்பரம் செலவு பண்ணக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். சேலை எடுத்ததெல்லாம் பார்த்தீங்க எப்படி எவ்வளோ கருதுருப்பேன்னு. அதெல்லாம் வந்து ஒரு 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 சிறு அதிகமான செலவு தான். நான் என்னோட தரப்பில் அதிகமாக செலவு பண்ணி நம்மகிட்ட இருக்கிற காசப்பெல்லாம் வீணடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு பிற்கால தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால இப்போவே சிறுக செலவு பண்ணணுன்றது என்னோட எண்ணம். என் மாமியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில். அந்த கஷ்டத்தெல்லாம் போக்கணுன்றதுனால தான் இவ்வளோ தூரம் நம்ம பாடுபடுறோம். இதே மாதிரி கஷ்டம் எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாம் நல்ல மனுஷங்க நல்ல எண்ணத்தோடு வாழணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய நம்மளுக்கு நல்ல கருத்துக்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அந்த கருத்துக்கள் எப்படி வாழணும்னா நல்லது தான். அந்த கருத்துக்கு எண்ணங்களும் செயலும் அவரவர் எண்ணத்தில்லை. இதுதான் என்னோட கருத்து. அவங்கள்ட்ட கேட்டோம்னா கிராமத்து பஸ்ஸில் என்ன நல்லா பேசுவாங்க மதினி. ஆமாப்பா, மருந்து சொல்கிற மாதிரி அப்படித்தான் எந்திரிச்சு வேலை வாத்து வெட்டி வாத்து ஓடுறது. காட்டுக்கிற விட்டா கதைக்கிற விட்டா. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், வேலைக்கே போகாதன்னு அடிப்பார். வேலைக்கு போகாதுன்னு அடிச்சாருந்தா நம்ம எப்படி காப்பாற்றுவோம்? ஏன் அப்படி அடிக்கிறீங்க? வயக்காட்டில் களை எடுப்பேன். ஓடியா ஓடியா அங்கே வா, வீட்டுக்கு வாம்பாரு. வரவே மாட்டேன். உங்களுக்கு சாப்பாடு என்னங்க செஞ்சு வச்சுருக்கீங்கன்னா சாப்பிடுங்க. ஏன் என்னைய கூப்பிடுறீங்க? 4 நாற்று நட்டேன்டா, அதில் 4 மூணு நெல் வரும். அதை நடாம போட்டு வந்து அந்த இடம் தான் காட்டுக்கிற 2 முளைக்கும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? களை முளைக்கிறத நீங்கள் போய் சாப்பிடுங்கன்னு நட்டுட்டு கிடப்பேன். அப்படியே நான்லாம் மற்ற பிறந்ததுல இருந்து என்னுடைய வேலை திறமை. விதை விதைக்கிறது நம்மளோட வேலை. அந்த விதையில களை வருதுன்னு வச்சுங்க, விதை விதைக்கிறது நம்ம வேலை. அந்த களை வருதுன்னா களையை ஆயா முட்டோம்னா என்ன ஆகும்? பயிரை மேய்ஞ்சிடும். 4 ஏக்கர் களை வந்து பயிரை மேய்ஞ்சிட்டு போயிடும். 4 ஏக்கர் எள்ளு விதைச்சு நான் ஒரே ஆளே அறுக்கணும். அறுத்து ஏன் 4000 கொடுத்தா 10,000 கொடுத்தா அறுக்கக்கூடாதா? அறுத்தா அந்த 10,000 நம்மளுக்கு எப்படி வரும்? இல்லை நம்ம உழைப்போம் அப்படின்ட்டு வெடிச்சு போகிறது எப்படி பூமிக்கு? பூமியில் 2 வெடிச்சா வெடிச்சுட்டு போகுது. நம்ம 2 பூமி 2 எறும்பு தோண்டி போட்டு நானாக அறுத்தேன். 20,000க்கு நெல் போட்டேன். மக்களுக்கு 10 லிட்டரு அவங்களுக்கு 10 லிட்டரு போட்டு ஆட்டி கொடுத்தேன். அப்படித்தான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டேன். விறகு வெட்டுவேன், மூட்டை சுட்டுவேன், கறியை சுட்டுவேன், அதை சுட்டுவேன், இதை சுட்டுவேன். இந்த மழை பெரிய மழை வெட்டிக்கிட்டேன். அதோட மருமையை கூட்டிட்டு வந்து இங்கே வச்சு இதை நல்லது எடுத்து பார்த்து குழந்தைகளை கட்டி கொடுத்துட்டேன். இன்னைக்கு சிவகங்கையில் நண்பர் ஒருத்தரை போய் பார்த்தேன். நான் சாப்பிட்டேன் ஹோட்டலில். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது முதல்வர் பக்கத்தில் பருவக்குடிக்காரன் நம்ம வீடியோ ரொம்ப பார்ப்பாங்க. அந்த அண்ணன் சொன்னேன், வீடியோ நல்லா பேசுகிறீங்கண்ணே, எல்லாருமே நல்லா வர்றாங்க வீடியோவில். உங்கள் வீடியோக்கெல்லாம் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருப்போம். நாங்கள் நைட்டில் வேலையை முடிச்சுட்டு ஒரு பேக்கரியில் வேலை பார்க்குறாரு, நவீன் பேக்கரியில். அப்போ வந்து டீ சாப்பிடும்போது சொன்னார், நல்லா பேசுகிறீங்க, இந்த தம்பியை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி சந்திச்சதில் சந்தோஷம் அப்படின்னாரு. அண்ணனுக்கு வணக்கம். எல்லாரும் எல்லா மக்களும் நல்லா வாழணும், நல்லா நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும். எல்லா மக்களும் நல்லா இருங்கடா. நம்ம மறுபடியும் பேசுகிறோம். ஒரு வாரத்துக்கு பேசுறது அப்புறம் காலமாக வந்து முனியம்மா வந்த பிறகு நீங்கள் நல்லபடியா முனியம்மா வந்தோடனே முனியம்மா சொல்கிற ஸ்பீச்சை வந்து நல்லா கேளுங்க, வைங்க. இந்த முனியம்மாவால் என்ன பயனடைஞ்சிருக்கீங்கன்ற எண்ணங்களும் இருக்குல்ல, அவங்க வந்து சொல்லுவாங்க. முனியம்மா வந்து நேரடியாக உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. சொல்லும்போது நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சு அதனால இதை சொல்லக்கூடாதுன்றதுனால சொல்லாமல் இருந்தாங்க. நான் வந்து சொல்லும் போதே உங்களுக்கு அதுக்கான அர்த்தங்கள் தெரியும். சரிங்களா? எல்லா மக்களும் நல்ல உணவு உண்டு, நல்ல உறவுங்கள். இனிய இரவு வணக்கம். கஷ்டப்பட்டு பிழைக்கிறாங்க. என் சொல்றே படாது. அது மாதிரி உங்களுக்குலாம் இந்த கஷ்டம் வரக்கூடாது. நல்லபடியா இருக்கு. என் கஷ்டம்லாம் என்னோட இருக்கிற மக்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. என்னை மாதிரி அதிகமாகவும் உழைக்கவும் வேணாம். நீங்க நல்லா இருப்பீங்க. நல்லபடியா